ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்துக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கு இது ஒரு வார்த்தையாக மாத்திரம் இல்லாமல், ஒரு வசனமாக மாத்திரம் இல்லாமல், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் என் மனதில் ஏவினார். ஆண்டவருடைய வார்த்தையின் மூலம் உங்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். ஆரோக்கியம் வர பண்ணி உங்கள் காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றுவதற்காக இன்றைக்கு அவர் செய்ய போகிறார். இது ஒரு வசனம் மாத்திரமாக இல்லை, இது ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பர்சனல் வேர்டாக கொடுக்குறார். இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கையை இழந்து, சுகம் இல்லாமல், எல்லாத்தையும் இழந்து, பாரமுள்ள இருதயத்தோடு, உடைந்து போன கனவுகளோட, வியாதியோட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை காண்கிறார், உங்களை மறப்பதே இல்லை. ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு ஒரு கூட்டமாக இன்றைக்கு மறைந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அவர் பார்க்கிறார். உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹார்ட்டை அவர் பார்க்கிறார். அதுக்குள்ளே என்ன இருக்குது, என் மகள் என் மகன் என்ன நினைத்து கொண்டு வந்திருக்கிறான், என்ன மனதில் வைத்து வந்திருக்கிறாள் அப்படின்ட்டு அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் எரேமியா 30:17 படி, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் சரீரத்தில் மாத்திரமல்ல, உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் படிப்பில், எல்லா காரியத்திலையும் அவர் ஆரோக்கியம் வர பண்ணுவார். நீதியின் சூரியன் உங்கள் வாழ்க்கையில் உதிக்கும். அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் நீங்கள் பெறுவீர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். இதை நான் என்னோடய லைஃப்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு காலத்தில் ஊழியம் செய்யும் போது, பாட்டு பாடும் போது, வசனம் சொல்லும் போது, ஸ்டேஜில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து சிரிச்சிட்டே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட நாட்கள் உண்டானா, வீட்டுக்கு போகும்போது, தனிமையாக இருக்கும் போது உடைஞ்சு போயிருந்த சூழ்நிலை உண்டு. என்னோடய எதிர்காலத்தை குறித்து பயந்தது உண்டு. நெக்ஸ்ட் என்ன நான் செய்ய போகிறேன் அப்படின்னு பயந்தது உண்டு. ஆனால் ஆண்டவர் என்னோட காதில் மெதுவாக சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு கொண்டு உன்னுடைய எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன், உனக்கு நானே ஆரோக்கியம் அருளி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நான் அதுக்கு ஒரு சாட்சியாக நிற்கிறேன். இதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்வார். உங்கள் சூழ்நிலையை பார்த்து எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்கள் காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றுவார். தேவன் நமக்கு தூரமாக இல்லை, தாமதமாக இல்லை, ஆனால் என்றைக்கும் நம்ம கூடவே இருக்கிறார். நம்மளுடைய சரீரத்துக்கு மட்டும் சுகத்தை தர இல்லாமல், நம்மளுடைய உடைந்து போன குடும்பங்கள், தொலைந்து போன கனவுகள் எல்லாவற்றையும் அவர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். முதலாவது, எப்படி நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை அவர் குணமாக்குகிறார், அதில் எப்படி ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் சங்கீதம் 147:3 நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் உடைந்து போய் வந்திருக்கலாம். என்னோடய கணவரை விட்டு நான் பிரிந்து வந்திருக்கிறேன், என் மனைவியை விட்டு நான் பிரிந்து வந்திருக்கிறேன், அவங்க எல்லாம் என்னை விட்டு பிரிந்து போயிட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். மேபி நீங்கள் திருமணமான புதுசில் என் வாழ்க்கை இப்படிலாம் இருக்க போகுது அப்படின்ட்டு கனவோடு நீங்கள் திருமணம் செய்திருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது இப்போ அப்படி இல்லையே, இப்போது நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சது எல்லாம் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்லி வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய உடைந்து போயிருக்கிற உங்கள் குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். நேற்றும் ஒருவர் எங்களுக்கு யூடர்ன் லைவில் கால் மூலமாக பேசினாங்க. என்னோட கணவர் என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறாங்க, என் மேலே அப்பப்போ கோவப்படுறாங்க, என்னால் சந்தோஷமாகவே அவங்களோட வாழ முடியல, அவங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது, ஆனால் நான் அவங்களுக்காக ஊக்கமாக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். எப்போ என்னோடய கணவர் என் மேலே அன்பு காமிப்பாங்க, எப்போ ஆண்டவருடைய ரட்சிப்பின் வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொள்வாங்க அப்படின்ட்டு
அவங்க கஷ்டத்தோட கவலையோடு எங்கள் கூட பகிர்ந்து கொண்டாங்க. எப்போ இது நடக்கும் அப்படின்ட்டு அழுது கொண்டே சொன்னாங்க. இன்றைக்கும் நீங்கள் அதே கேள்வியோடு நீங்கள் வந்திருக்கலாம். எப்போ ரட்சிப்பு என்னோடய குடும்பத்துக்கு வரும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி வந்திருக்கலாம். எதிர்பார்க்குற சந்தோஷம் என்னோடய குடும்பத்தில் இல்லையே, எப்போவுமே சண்டை, எப்போவுமே கோவம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்புவார். குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். யாரெல்லாம் உங்களை விட்டு பிரிந்திருக்கிறார்களோ, உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களோ, அவங்க திருப்பி வர ஆண்டவர் செய்வார். அவர் வல்லமையுள்ள தெய்வனாக இருக்கிறார். அதே போல் தான் சிஸ்டர் ஸ்டெல்லா அப்படின்ட்டு சென்னையிலேருந்து ஒருவர் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டாங்க. 15 வருடமாக அவங்க ஹஸ்பண்ட் முதல்ல சின்ன சின்ன பிரச்சனை தான் இருந்துச்சு. ஆனால் போக போக எங்களோட பிரச்சனை எல்லாம் பெருசாயிட்டே போச்சு. என் ஹஸ்பண்டு காரணம் இல்லாமல் என் மேலே கோவப்படுவாங்க, சந்தேகப்படுவாங்க அப்படின்ட்டு அவங்க உடைஞ்சு போயிருந்தாங்க. எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு சமாதானமே இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. நாங்கள் பிரிந்து போகிற நிலைமையில் வந்துட்டோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் என்னை விட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நான் உடஞ்சி போயிட்டேன். எங்கே போகிறது, நான் என்ன பண்ணுறது, நான் என்னோடய உறவினருக்கு முன்னாடி நான் எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் அவங்க கவலையோடு இருந்தாங்க. இந்த துக்கத்தின் நிமித்தம் அவங்க இயேசு அழைக்கிறார் ப்ரேயர் டவரில், டிஜிஎஸ் தினகரன் மெமோரியல் ப்ரேயர் டவர் அடையாரில் ஒரு ஃபேமிலி பிளெஸிங் மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னு கேள்விப்பட்டு அதை அட்டென்ட் பண்ண வந்தாங்க. அங்கே வரும்போது சிஸ்டர் இவாஞ்சலின் பால் தினகரன் மெசேஜ் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க மெசேஜ் கொடுத்துட்டு அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த மீட்டிங் எண்ட் ஆக போகுது அப்படின்ற சூழ்நிலையில் சரி நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிற நேரத்தில் ப்ரேயர் அப்போது சிஸ்டர் இவாஞ்சலின் சொன்னாங்க, இங்கே சில பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கிறீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்க ஊக்கமாக ஜெபித்தார்கள். இந்த சிஸ்டரும் அவங்க கூட சேர்ந்து ஊக்கமாக ஜெபித்தார்கள். எப்படியாவது என்னோடய ஹஸ்பண்ட் திரும்பி வந்துடணும், நாங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ட்டு அவங்க ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்த நாள் காலையில் ஆச்சரியமாக சொன்னாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்தது மட்டும் இல்லை, அவங்க மேலே அவ்வளோ அன்பு காமிச்சாங்க, கரிசனையாக இருந்தாங்க, அவ்வளோ கைண்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போது நாங்கள் சந்தோஷமாக எங்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்திட்டு வரோம், எல்லாமே ஆண்டவர் செய்த காரியம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் அல்லவா? இதை கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், 1 கொரிந்தியர் 7:14 அவிஸ்வாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிஸ்வாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம நிறைய நேரம் ஏதாவது ஒரு சண்டை வரும்போது வீட்டில், இல்லைன்னா நமக்கு எதிராக ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட கோவத்தை தான் அவங்க மேலே காட்டுறோம். நீங்கள் மாறவே மாட்டீங்க அப்படின்ட்டு நம்ம திட்டிகிட்டே தான் இருப்போம். கசப்புள்ள இருதயத்தோடு தான் இருப்போம். இவங்க மாறவே மாட்டாங்க அப்படின்ட்டு தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். எத்தனை முறை அவங்கள நம்ம மன்னிக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினச்சிருக்கோம். எத்தனை முறை அவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினச்சிருக்கோம். எத்தனை முறை அவங்களுக்கு நம்ம அன்பு காட்டணும் அப்படின்ட்டு நினச்சிருக்கோம். இதை தான் ஒரு மகளோட மன்னிப்பின் கதை. மகள் அவங்களோட அப்பா பற்றி, அவங்களோட வாழ்க்கையை பற்றி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்பா பேர் பாப் ஹேரிங்டன். அவங்க அமெரிக்காவில் ஒரு பெரிய ப்ரீச்சராக இருந்தாங்க. 1960s 1970s அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரீச்சராக இருந்தாங்க. 1958 ஒரு ரிவைவல் மீட்டிங்கில் அவங்களோட ஹோம் டவுனில், அவங்களோட சொந்த ஊரில் நடந்த அந்த ரிவைவல் மீட்டிங்கில் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பு அவங்களோட அம்மா அப்பாவையும் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப், அவங்களுடைய 2 டாட்டர்ஸையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தினாங்க. ஸோ அவங்க ரெகுலராக சர்ச்சுக்கு போவாங்க, எல்லா இவெண்ட்ஸ்லேயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரட்சிக்கப்பட்டு 3 நாள்லே அவங்க சர்மன் ப்ரீச் பண்ண, மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் அவங்க உள்ளத்தில் இருந்துச்சு. ஸோ ஆண்டவர் அவர்களை ஊழியத்துக்கு
அழைக்கிறார் அப்படின்றத அவங்க உணர்ந்த பின்பு அவங்க இன்னொரு ஊருக்கு, நியூ ஆர்லியன்ஸ் அப்படின்ற ஊருக்கு அவங்க போய் ஒரு செமினரியில் ஜாயின் பண்ணாங்க. அந்த செமினரியில் அவங்க படித்து கொண்டே இருக்கும் போது அந்த ஊரில் இருக்கிற ஒரு பர்பன் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட்டில் அவங்க ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் நின்று, தெருவில் நின்று அவங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை கேள்விப்பட்டு இந்த ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் சர்ச் அவங்கள ஒரு சேப்பல் ஆரம்பிக்கிறதுக்கு பணத்தை கொடுத்தாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு சேப்பல் ஆரம்பித்து நீ ஒரு சேப்பலனாக இரு அப்படின்ட்டு அவங்க அந்த காசை கொடுத்து ஆரம்பிக்க சொன்னாங்க. அதன் பின்பு அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நைட் கிளப்புக்கு வெளியே நின்று அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. பார்க்குள்ளே போய் சில நேரம் கூட அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. ஸ்ட்ரீட்டில், தெருவில் ஒரு பெரிய லவுட் ஸ்பீக்கர் சிஸ்டம் வச்சு காஸ்பிள் பாட்டெலாம் அவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதை கேள்விப்பட்டு அந்த ஊரில் உள்ள மேயர் அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க, த சாப்ளின் ஆஃப் பர்பன் ஸ்ட்ரீட் அப்படின்ட்டு தான் அவங்களோட டைட்டில். ஸோ 1962 இந்த டைட்டில் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அண்ட் அவருடைய பேர் இன்னும் ஃபேமஸ் ஆக ஆக அவர் நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பித்தார். லாஸ் வேகஸ் போனார், பாரிஸ், வியட்நாம் அப்படின்னு ஒரு ஊருக்கும் போய் காஸ்பிளை ஷேர் பண்ணார். அதுக்கப்புறம் 8 புக்ஸ் அவர் எழுதினார், 30 ரெக்கார்டை அவர் வெளியிட்டார். அதுக்கப்புறம் 1977 கடவுள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு டிபேட் அவர் பண்ணது அவர் அவ்வளோ ஃபேமஸ் ஆக்குச்சு. டிவி சேனல்ஸில் அது அவ்வளோ பாப்புலராக இருந்துச்சு. எல்லாரும் அது மூலமாக அவரை இன்னும் தெரிஞ்சு கொண்டாங்க. அண்ட் அது மூலமாக அவருக்கு இன்னும் ஃபேம், பாப்புலாரிட்டி, பேர், புகழ் எல்லாம் வந்துச்சு. நிறைய பேர் அவருடைய ஊழியம் மூலமாக ரட்சிக்கப்பட்டாங்க. அண்ட் அவரோட ப்ரீச்சிங் மூலமாக நிறைய பேர், அவரோட பர்சனல் டெஸ்டிமனி மூலமாக நிறைய பேர் தொடப்பட்டாங்க. நிறைய பேர் மனம் திரும்பி கர்த்தருக்காக அவர்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. அவருடைய ஊழியத்தின் பீக்கில் இருக்கும் போது, ஹைட்டில் இருக்கும் போது அவர் சோதனைக்கு உட்பட்டு அவர் பாவத்துக்கு அடிமையாயிட்டார். அவர் கர்த்தரை விட்டு தூரம் போனார். அவருடைய ஊழியத்தை விட்டுட்டார், அவருடைய குடும்பத்தை விட்டுட்டார், அவருடைய மனைவியை விட்டுட்டார். அவர் ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டார். அந்த சூழ்நிலையில் அவங்க குடும்பம் எழுதியிருந்தாங்க, நாங்கள் ரொம்ப உடஞ்சி போயிருந்தோம். அவங்களோட மகள் எஸ்பெஷலி எழுதியிருந்தாங்க, நாங்கள் ரொம்ப உடஞ்சி போயிருந்தோம். எங்களோட ஃபேமிலிக்கு அவ்வளோ அவமானம் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல, எங்களோட அப்பா எங்களை விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் அவர்களுடைய மகளிடத்தில் பேசினார், நீ உன் அப்பாவை மன்னிக்கணும் அப்படின்ட்டு பேசினார். அவங்க மன்னிப்பு கேட்கலனாலும் நீ அவங்கள மன்னிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ராங்கான, தெளிவான அந்த கட்டளையை அவர்கள் கேட்டார்கள். அவங்களால அதை கீழ்ப்படிய முடியலனாலும் அவங்க ஒப்பு கொடுத்து அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவங்கள மன்னித்து 17 வருடமாக அவங்களோட ரட்சிப்புக்காக அவங்களும் அவங்களோட குடும்பத்தினரும் ஜோம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களோட அப்பா ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. சர்ச் பக்கத்தில் வந்தாலே அவங்களுக்கு அலர்ஜியாக இருந்துச்சு. அவங்க கார் எடுத்துகிட்டு தூரமாக போயிடுவாங்க. ஒரு நாள் 1989 அவங்களுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் யாரோ திருடி அவங்கள பயங்கரமாக அடித்து ஒரு ஹோட்டல் ரூமில் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை தேட ஆரம்பித்தார். அடுத்த வருஷம் ஒரு ஃபேமஸான இவாஞ்சலிஸ்ட் அவருக்கு கால் பண்ணி அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்து சர்ச்சுக்கு போ, பைபிள் ஸ்டடிக்கு போ அப்படின்ட்டு அவரை வழி நடத்தினார். அதெல்லாம் கேள்விப்படும் போது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவ்வளோ சந்தோஷம். என் அப்பா ஆண்டவர்கிட்ட திருப்பி வந்துட்டார் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அவருடைய ரட்சிப்பின் பாதையில் எங்களுடைய ஜெபத்தின் நிமித்தம் நாங்கள் ஒரு பங்காக இருக்கிறோமே அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. அவர்களோட அப்பா திரும்பி வந்து அவர்கள் ஒவ்வொருவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டார். கர்த்தருக்குள் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொன்னார். ஆண்டவருடைய ரட்சிப்பில் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்லி, அவர் போல ஆண்டவர் விட்டு தூரம் போயிருந்த மக்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். நீ ஆண்டவர்கிட்ட திருப்பி வரணும், யூ ஹவ் டு லிவ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் அப்படின்ட்டு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். கடைசி காலங்களில் அவருக்கு டிமென்ஷியா வந்தது. ஆனாலும் அந்த சூழ்நிலையில் அவர் சமாதானமாக இருந்தார். அவர்களோட 2 பிள்ளைகளும் அவங்க அப்பா கூட
கடைசி வரைக்கும் சந்தோஷத்தோடு இருக்க முடியுதே அப்படின்ட்டு அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க அப்பா பற்றி கடைசி காலத்தில் என் அப்பாவுக்கு அவங்க ஆண்டவர்கிட்ட தூரம் போன நேரங்களில் ஒன்றுமே ஞாபகமே இல்லை. அவங்க எப்போவுமே எங்கள் குடும்பத்தை கூட இருந்த நாட்களை பற்றி தான் பேசுவாங்க. அவங்க ஊழியம் செஞ்ச நாட்களை பற்றி தான் பேசுவாங்க. எவ்வளோ வல்லமையாக இருந்துச்சு, எவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு தான் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அவங்க அப்பாட்ட கேட்டாங்களாம், எதனால் திருப்பி ஆண்டவர்கிட்ட திருப்பி வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் ஆண்டவர்கிட்ட தூரம் போகவே இல்லையே அப்படின்னு அவர் சொல்லுவாராம். நான் எப்போவுமே ஆண்டவர் மேலே அன்பு வைத்திருந்தேனே அப்படின்னு தான் சொன்னாராம். ஆண்டவர் உண்மையிலே அவருடைய பாவத்தெல்லாம் எடுத்து அவருடைய மெமரியிலேருந்தே, அவரோட நினைவுலேருந்தே அதை எடுத்துட்டார். அவர் அதை ரிமெம்பர் பண்ணக்கூட முடியல. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அவருக்கு அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்தார். ரட்சிப்புக்குள் வரும்பொழுது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம், குடும்பத்துக்கே ஒரு சந்தோஷம். இந்த கதையில், இந்த மன்னிப்பின் கதையில் எனக்கு ஒரு பங்கு இருந்துச்சுன்னு நினைக்கும் போது நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களோட மகள் எழுதியிருந்தாங்க. ஆமாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வேதத்தில் பார்க்குறது போல் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்ற வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது எவ்வளோ சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதற்காக தான் இயேசு சிலுவையில் அவருடைய விழாவில் அவர் காயப்பட்டார். விழாவில் காயப்படும் பொழுது இரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது. அந்த தண்ணீரை சுத்தத்தை குறிக்கிறது, அந்த இரத்தம் ரட்சிப்பை குறிக்கிறது. இன்றைக்கும் அது வல்லமையுள்ள காரியமாக இருக்கிறது. இயேசு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறதுனால இன்னும் அந்த வல்லமை நம்மளுடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தினரை அவர் கழுவுகிறார். நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவர் அவர்களுக்கு ரட்சிப்பை தருகிறார், அவர்களை சுத்தமாக்குகிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் விசாரிக்கிறார். நீங்களும் பல வருடங்களாக ஜெபித்து கொண்டு இருக்கலாம், என்னோட நம்பிக்கை எப்போ நிறைவேறும் அப்படின்னு நீங்கள் சொல்லி நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தினருக்கு ரட்சிப்பை தருவார், மன்னிப்பின் இருதயத்தை தருவார், அவங்களுக்கு அன்பு காமிக்கணும் அப்படின்ட்டு உங்களுடைய மனதை மாற்றுவார். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க மெதுவாக ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்தையும் மாற்றுவார். யாரெல்லாம் அவங்க வீட்டில் இந்த ஓடி போயிருக்கிறாங்களோ திரும்பி வருவார்கள், புது இதயத்தோடு வருவார்கள், உங்களை நேசிக்கும் இருதயத்தோடு வருவார்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதை செய்வார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா காயத்தையும் அவர் கட்டுவார், ஆரோக்கியத்தை வர பண்ணுவார், எல்லாவற்றையும் திரும்பி தருவார். நீங்கள் இழந்த எல்லா சந்தோஷம் திரும்பி வரும், இழந்து போனதை எல்லாவற்றையும் திரும்ப தருவார். யாரெல்லாம் விட்டுட்டு போனாங்களோ அவங்க எல்லாம் திரும்பி வருவாங்க. உங்கள் குடும்பத்தோடு இணைந்து கர்த்தரை அறிந்து அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்களோட சேர்ந்து அவர்களை அனுபவிப்பார்கள். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்வோமா? ஆமேன். இரண்டாவது, ஆண்டவர் உங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய பிஸ்னஸ்லும் ஆண்டவர் ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். நம்ம வேதத்தில் யோபோட வாழ்க்கையை பார்க்குறோம். அவர் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டார், அவருடைய சுகத்தை இழந்து போயிட்டார், அவர் வைத்திருந்த ஒவ்வொரு பொருள் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டார், ஆஸ்தியை இழந்து போயிட்டார், குடும்பத்தினரை இழந்து போயிட்டார், பிள்ளைகளை இழந்து போயிட்டார். எதுவுமே இல்லை அவரோட கையில், வெறுமையாக இருந்தார். அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை நம்பி இருந்தார். ஆண்டவர் என்னை கைவிடலை, ஒரு காரணத்துக்காக தான் அனுமதிக்கிறார் அப்படின்ட்டு அவரை ஒரு நாளும் சபிக்கவே இல்லை. யோபு 42 நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் 2 மடங்காக அவருக்கு திருப்பி கொடுத்தார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசிர்வதித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதே தான் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்வார். நீங்கள் சொல்லலாம், என்னோட பிஸ்னஸை நான் இழந்துட்டேன், நான் அவ்வளோ கடனில் மூழ்கி போயிருக்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம். என் ப்ராப்பர்ட்டி எல்லாவற்றையும் எடுத்துட்டாங்க, நான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், என்னுடைய லேண்ட் எல்லாவற்றையும் இழந்துட்டேன், என்னோடய வேலையை இழந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் யோபுக்கு எப்படி ஆண்டவர் 2 மடங்காக திருப்பி கொடுத்தாரோ
அதே போல் உங்களுக்கும் அதை செய்வார். யோவேல் 2:25 நம்ம பார்க்கிறோம், ஆமென், உங்கள் வாழ்க்கையிலையும் இதை செய்வார். நான் இவ்வளோ நாட்கள் இழந்துட்டேனே அப்படின்னு நீங்கள் சொல்லி கவலையோடு இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் திரும்ப ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுவார். ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். ஆண்டவர் உங்கள் கைகள் செய்யும் எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 1:3 நம்ம பார்க்கிறதன்படி, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வசனத்தின்படி நீங்கள் செய்வது எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை வாய்க்க செய்வார். நம்ம இழப்பு இல்லை, நம்ம தோல்வி இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றிலும் உங்களை சிறந்ததை சுதந்திரிக்க செய்வார். இதுதான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஜோசஃபீன் அப்படின்ட்டு வியாசர் பாடியிலேருந்து அவங்க சாட்சியை சொன்னாங்க. அவங்க இயேசு அழைக்கிறார் பிஸ்னஸ் பிளெஸ்ஸிங் பிளானில் ஒரு பங்காளராக பல வருடங்களாக இருக்கிறாங்க. அவங்க பல வருஷமாக அவங்களுடைய பிஸ்னஸ் கீழே போயிட்டே இருந்ததை அவங்க சொன்னாங்க. கண்டினியூஸாக லாஸ் வந்துகிட்டே இருந்துச்சு, தோல்வி வந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் க்ரைசிஸில் இருந்தோம், கடன் பிரச்சனையில் சிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் குடும்பமாக எங்கள் வாழ்க்கையை இழந்துடலாமா அப்படின்ட்டு நாங்கள் யோசித்திருந்தோம். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. ஆனால் இந்த சூழ்நிலையில் இயேசு அழைக்கிறார். ஜெபகோபுரத்தில், பீச் ஸ்டேஷனில் இருக்கிற ஜெபகோபுரத்தில் ஒரு பிஸ்னஸ் பிளெஸ்ஸிங் மீட்டிங் நடக்குது அப்படின்னு கேள்விப்படும் போது 2015 நாங்களும் அதில் ஜாயின் பண்ணோம். அங்கே எங்கள் ஜெப விண்ணப்பத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். எங்களுக்கு கடன் நிறையா இருக்குது, ஆண்டவர் எப்படியாவது இந்த கடனை அடைக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் ஜெபித்தோம். நான் சொன்னேன், ஆண்டவரே நீர் என்னை விடுதலை செய்தீர்னா நான் உமக்கு சாட்சியாக நிற்பேன் அப்படின்ட்டு வாக்கை கொடுத்து நான் இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை எழுதினேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. கிருபையாக ஆண்டவர் அவர்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் கேட்டு அவர்களுடைய பிஸ்னஸை எல்லாவற்றையும் செழிக்க செய்தார். மனுஷ கண்களில் தயவை தந்து அவங்க எல்லா கடனையும் அவங்க அடைச்சிட்டாங்க. 20 லட்சம் இருந்த கடன் எல்லாவற்றையும் அவங்க அடைச்சு ஆண்டவருக்கு மகிமையாக இன்றைக்கு சாட்சியாக நிற்கிறாங்க. அவங்களோட பிஸ்னஸ் இப்போது செழிப்பாக இருக்குது. ஆண்டவர் அப்படி அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் மேல் அவர்களுடைய நம்பிக்கை வைத்திருந்தது நிமித்தம் ஆண்டவர் அவர்களுடைய பிஸ்னஸை ஆசீர்வதித்து அவங்க இழந்ததை எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். இதே போல தான் உங்களோட படிப்புலையும், உங்களுடைய வேலை ஸ்தானத்துலேயும், உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் ஆண்டவர் ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். நீங்கள் உங்கள் மனதில் வைத்திருக்கிற இந்த பிஸ்னஸ் நிமித்தம் வைத்திருக்கிற காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றுவார். நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலையோட தூக்கம் இல்லாமல் கூட நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லலாம். யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா, யார் எனக்கு உதவி செய்வா அப்படின்னு நீங்கள் சொல்லி வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் 2 மடங்காக உங்களுடைய பிஸ்னஸை ஆசீர்வதிப்பார், வேலையை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்வதை எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். உங்கள் துக்கம், உங்கள் கவலை எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். ஆரோக்கியம் வர பண்ணி உங்கள் காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றுவார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் அவர் ஆற்றுவார். இது போல தான் நீங்கள் நிறைய வருஷமாக நான் காத்து கொண்டு இருக்கிறேன், எப்போ எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லி யோசித்து கொண்டு இருக்கலாம். டாக்டர்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகவே என்னோடய பணம் எல்லாம் போயிடுது, ஹாஸ்பிட்டல் போகவே என்னோடய பணம்லாம் போகுது, மெடிக்கல் ஃபீஸ் கட்டுறதுக்கே என்னோடய பணம்லாம் போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவார். உங்கள் காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றுவார். ரொம்ப நாள் நீங்கள் வைத்திருக்கிற இந்த வலி, இந்த பாரம், வியாதி எல்லாவற்றையும் மறைய செய்வார். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ஆண்டவரே நம்மளோட பரிகாரியாக இருக்கிறார். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அவருடைய தழும்புகளால் உங்களை இன்றைக்கு குணமாக்குவார். நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவர்களுக்கு சுகத்தை தருவார். எப்போ எனக்கு சுகம் கிடைக்கும் நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருவார். அவருடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குகிறது. டாக்டர் கிரேஸ் அப்படின்ட்டு ஹைதராபாத்லேருந்து
அவங்களோட சாட்சியை சொன்னாங்க. அவங்க ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கிறாங்க. அவங்க ஏசு அழைக்கிறார்ல இளம் பங்காளர் திட்டத்துலேயும் ஃபேமிலி பிளெஸ்ஸிங் பிளான்லேயும் அவங்க இணைந்திருக்கிறாங்க. 2022 அவங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் அவங்க பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. எல்லா பலத்தையும் அவங்க இழந்துட்டாங்க. அவங்க நிறைய டாக்டர்ஸ்க்கு கன்சல்ட் பண்ணாலும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எதுவும் அவங்கள க்யூர் பண்ணவே முடியல, சுகம் தரவே முடியல. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இந்த சூழ்நிலையில் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், ஹைதராபாடில் இருந்த ஜெபகோபுரத்துக்கு அவங்க போயிருந்தாங்க. அப்போது ஒரு ஜெப வீரர் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார், பலனை கொடுத்தார். அவர்களுடைய சரீரத்தில் மாறுதலை பார்க்க முடிஞ்சுது. அந்த டாக்டர்ஸ் கிட்ட செக்கப் போகும்போது அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இது நடந்துச்சு அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டாங்க. இது ஒரு அற்புதமாக இருக்கிறது, மெடிசனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அடுத்த வருஷம் 2023 ஆண்டவர் ஒரு கவர்மெண்ட் ஜாபை கொடுத்தார். 1000 பேர் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சீட் தான், ஒரு ஓப்பனிங் தான் இருந்துச்சு. அந்த பொசிஷன் இவங்களுக்கு கிடச்சிது. நேஷ்னல் ஹெல்த் மிஷனில் பாலியேட்டிவ் கிளினிக்கில் அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 2023 அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெஜண்ட் சர்வீஸ் அவார்ட் கிடச்சிது. இது எல்லாம் அந்த முழு பலத்தோடு அவங்களால சாதிக்க முடிஞ்சுது. ஆண்டவர் கொடுத்த இந்த புது பலத்தோடு அவங்க மற்றவர்களை பராமரிக்கும் அளவுக்கு ஆண்டவர் அவர்களை உபயோகப்படுத்தினார். எவ்வளோ பெரிய சாட்சி! சுகத்தை அவங்களுக்கு மட்டும் பிரயோஜனமாக இல்லாமல் மற்றவர்களுக்கும் அவங்க ஒரு ஆசீர்வாதமாக மாறினாங்க. ஆண்டவர் அதே போல தான் உங்களையும் ஒரு சாட்சியாக நிறுத்துவார். எல்லாரும் உங்களை பார்க்கும்போது நீ உனக்கு வியாதி இருக்குது, நீ தள்ளிப்போ அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம். உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம். உன்னால் எதுவும் செய்ய முடியாது, நீ எங்கேயும் போக முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்து உங்களோட சாட்சியாக வைப்பார். மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக வைப்பார். மற்றவங்களுக்கு சுகத்தை தரும் அளவுக்கு உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவரோட சுகத்தை உங்கள் மூலமாக பிரவேசிக்க செய்வார், புறப்பட்டு செல்ல செய்வார். எத்தனை பேருக்கு இது வேணும்? எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவார். உங்களை சுகமாக்கி உங்களை மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக வைப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலையும் ஆரோக்கியத்தை வர பண்ணி உங்கள் காயங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார். இப்பொழுது அவருக்கு ஸ்தோத்திரத்தோடு இந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். என்னோட உடைந்து போயிருக்கிற குடும்பத்தை நீர் கட்டி எழுப்புறதுக்காக நன்றி அப்பா, கட்டி அணைக்கிறதுக்காக நன்றி சுவாமி. என்னோட இழந்து போயிருக்கிற பிஸ்னஸ், வேலை எல்லாவற்றையும் நீர் உயிர் பெற செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. நான் இழந்ததை எல்லாவற்றையும் 2 மடங்காக எனக்கு தரப்போகிறதுக்காக நன்றி சுவாமி. நான் இழந்த சுகத்தை எனக்கு தருகிறதுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரத்தோட இதை பெற்றுக்கொள்வோம் இயேசப்பா. இப்பொழுதும் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஜீவனை அனுப்பும் சுவாமி, ஜீவனை அனுப்பும் அப்பா. பல வருடங்களாக நான் வியாதியோடு இருக்கிறேனே, சுகமில்லாமல் இருக்கிறேனே, வலியோடு இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய ஜீவன் இறங்கட்டும் அப்பா. அவர்களுடைய காயங்களை ஆற்றும் சுவாமி, காயங்களை ஆற்றும் அப்பா. ஒவ்வொரு பகுதியும் நீ தொட்டு சுகமாக்கும் அப்பா. தலையிலிருந்து கால் வரைக்கும் இப்பொழுது தொட்டு சுகமாக்கும் அப்பா. எல்லா ஸ்கின் டிசீஸும் ஆறட்டும் அப்பா. எல்லா இடுப்பு வலியும் இப்பொழுது சுகமாகட்டும் சுவாமி. எல்லா கிட்னியில் இருக்கிற நோயும் சுகமாகட்டும் அப்பா. எல்லா டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட்டும் நிற்கப்படட்டும் அப்பா. முற்றிலும் சுகத்தை தாரும், முற்றிலும் சுகத்தை தாரும், முற்றிலும் சுகத்தை தாரும் அப்பா. யாரெல்லாம் அவர்களுடைய அன்பானவர்களை ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வந்திருக்கிறார்களோ இப்பொழுது அவர்களை சந்தியும் அப்பா. இப்பொழுது உம்முடைய ஜீவன் அவர்களுக்குள் இறங்கட்டும் சுவாமி, இறங்கட்டும் அப்பா. எழுந்து நடக்கட்டும் அப்பா. கண்கள் திறக்கட்டும் சுவாமி. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் அவர்களுக்கு சுகத்தை தாரும் அப்பா. இதற்காக தான் நீ சிலுவையில் பாடுபட்டீரப்பா. இப்பொழுது
உம்முடைய காயங்களால் அவர்கள் சுகமாகட்டும் அப்பா. உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் அவர்களுக்கு சுகத்தை தாரும் அப்பா, சுகத்தை தாரும் அப்பா, சுகத்தை தாரும் அப்பா. பிள்ளைகளுக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சுகத்தை தாரும் அப்பா. அவர்களுடைய மனதில் இருக்கிற ஒவ்வொரு பாரத்தையும் எடுத்து போடும் அப்பா. பிள்ளைகளை குறித்து இருக்கிற பாரத்தை எடுத்து போடும் அப்பா. உடைந்து போயிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் ஆறுதல் செய்யும் அப்பா, ஆறுதல் செய்யும் சுவாமி. எல்லா தனிமையும் இப்பொழுது எடுத்து போடும் அப்பா. நீரே அவர்கள் கூட இருக்கிறீர் என்று நிரூபியும் அப்பா. அவர்கள் ஜெபித்திருக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் பதிலை தாரும் சுவாமி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.